இன்னும் சொல்ல போனா இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை தேடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான அவ்வளவு கிலோமீட்டர் என்ன பண்ணாங்க எல்லா நகரத்திற்கும், பகதாது, மக்கா, மதீனான்னு சொல்லக்கூடிய எல்லா நகரத்திற்கும் கல்வியை தேடி சென்று சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்கு சேர்த்தாங்க. இமாம் புகாரி மூலம் சமூகத்துக்கு வந்து பங்கு சேர்க்கணும்னு சொல்றாருன்னா இந்த அளவிற்கு அடிப்படை புரியாமல் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்ததை சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய பங்களிப்பு. அவங்க ஹதீஸ் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து பல விஷயத்துல வந்து நம்ம வந்து மார்க்க சட்டத்தை வந்து அறிந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஹதீஸை வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றினாங்க. அதற்காக வந்து பல்வேறு முயற்சிகளை செஞ்சாங்க. தானாக பிரயாணம் மேற்கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அந்த ஹதீஸை சேகரிப்பதற்காக பயணம் செய்யும் பொழுது அதிலேயே என்ன பண்ணாங்க, செலவழிச்சாங்கன்னு பார்க்குறோம். இவ்வளவு அவங்க வந்து பங்காற்றி இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து பன்முக திறமை கிடையாது, சமூகத்துக்கு பங்காற்ற வழின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு இவர்களை வந்து அண்ணன் வந்து உருவாக்கி இருக்கிறார் என்று மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த சஹீஹ் புகாரி என்பது இந்த உம்மத்தை அங்கீகாரம் வழங்கியது. ஒரு யாருமே மறுக்க முடியாத அளவிற்கு இந்த உம்மத்தை அங்கீகாரம் வழங்கி இருக்குன்னு சொன்னோம்னா நிச்சயமாக அதுல அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அங்கீகரிக்க போய் தான் இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்ளலாம் வச்சிருக்கிறான். ஏன்னா சத்தியத்தில் உள்ள கூட்டம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ வந்து இதில் வந்து சரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரை தொட்டும் நம்பகத்தன்மையான ஹதீஸ்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது உம்மத்தை ஏற்க வைத்து உம்மத்தை சாட்சி பகர்ந்து இந்த அவ்வளவு வலுவான நூலாக இருக்கிறது. என்ன சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்கு முன்பதாக ஒரு ஹதீஸை கேட்டாங்கன்னா அதே ஹதீஸை 10 நபர்கிட்ட கேட்பாங்கன்னு பார்க்குறோம். இப்படி எல்லாம் வந்து அவங்க ஆணித்தரமாக தொகுத்திருக்கும் போது அந்த புகாரிக்கு தவறு வரும். நம்ம தனிநபராக உட்கார்ந்து தனிநபர்கிட்ட மட்டும் கேட்டு அவங்க சஹீஹ் புகாரியை தொகுத்ததை போல வந்து என்ன பண்றாங்க, இமாம் புகாரிக்கு தவறு வராதான்னு கேட்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இமாம் புகாரி கிதாபினுடைய அடிப்படைகளை மறைத்து விட்டு அவங்க பேசுறாங்க. 10 நபர்கிட்ட கேட்டு ஒரு ஹதீஸை பதிவு பண்ணாங்கன்னா எப்படி அதில் தவறு ஏற்படும்? இதையெல்லாம் என்ன பண்றாங்க, மறைத்து விட்டு இன்னும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேற்கொண்ட நிபந்தனைகள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மற்ற இமாம்கள் யாரும் மேற்கொள்ளாத அளவிற்கு கூடுதலாக என்ன பண்ணாங்க, அறிவிப்பாளர் அந்த யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா போதும் மற்றவங்கள்ட்ட. ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யணும், அந்த அறிவிப்பாளர் அன்றைய காலத்தில் வாழ்ந்து சந்தித்த ஏதாவது சம்பவத்தை அல்லாஹ்வின் சாட்சி சொல்ல வேண்டும் என்ற கூடுதல் நிபந்தனையிட்டாங்க. அந்த நிபந்தனை அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி தான் குரங்கு நான் அறியாமை காலத்தில் வாழ்ந்தேன், குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணதை போல எனக்கு இருந்ததுன்னு அந்த அறிவிப்பாளர் தன் கருத்தை சொல்றார், அதை அவங்க பதிவு பண்றாங்க. அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எல்லா அறிஞர்களும் மேற்கொண்ட அளவை விட கூடுதலாக முயற்சி செய்து ஹதீஸை தொகுத்தாங்க. பன்முக திறமை கொண்டவராக இருந்தாங்க. அவங்க ஹதீஸை சேகரிப்பதற்கு அவ்வளவு காலங்கள் செலவழித்தும் கூட இவ்வளவு கிதாபுகளை தொகுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்னா எவ்வளவு வந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து கல்வியை சேர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இதை புரியாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த அண்ணன் பிஜே வந்து எதுக்கு இப்படி டேமேஜ் பண்ணுறாருன்னா அப்போ அவருடைய கருத்தங்கள் அங்கே நிற்கணும். சஹீஹ் புகாரி ஹதீஸை மறுப்பதாக இருந்தால் அந்த புகாரியுடைய நம்பகத்தன்மை அனைத்தையும் குலைச்சாதான் அதை மக்களுக்கு மனசுல இருந்து அகற்றினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவர் ஹதீஸை மறுப்பதை மக்கள் சரி காண்பார்கள் என்பதற்காக என்ன பண்றாரு, இது எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி பேசுறாருன்னா அப்ப யாருக்கு யார் மேல பொறாமை இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க.